Hello friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்துட்டு நாம வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர். ஸோ இது வந்து கோஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூஎஸ்ல பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப பாப்புலர், ஆக்சுவலி நிறைய விற்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ கம்யூட் பண்ணுறதுக்கு பேசிக்கலாக பைசிக்கிள் தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைசிக்கிள், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கலான்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்னைக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ தட் எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் பாப்பாவுக்கு எல்லாருக்கும். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒன்லி ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வந்து நார்மல் ஸ்கூட்டர் இல்லாமல் இது வந்து சீட்டோட இருக்கும். ஸோ நம்ம இப்படி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து Amazon.comல வாங்கினாங்க. இதை பார்த்தோன்னா தெரியும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான். பாக்ஸ் வந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. பாக்ஸ் ஆனால் இது வந்து சாலிடாக ஒரு 25 கிலோ இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ராசரிஸ் அது வாங்கிட்டு இது கூட ஃபிட் பண்ணணும். ஸோ இது வந்து சீட், ஓகேங்களா? இந்த சீட் கூட ஃபிட் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு காம்பேக்டாக இருக்கும். நிறைய டேக் பண்ணியிருக்காங்க. அந்த டேக்லாம் கட் பண்ணணும். இந்த சார்ஜிங் போட்டோம் பார்க்கணும். இது சாவி இருக்கும். ஒரு 3 சாவி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா அவங்க மொபைல் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபோன் வச்சுக்கிறது மாதிரி. இது வந்து ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் ஸ்பானர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபிட் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சார்ஜர், மோஸ்ட்லி சார்ஜர் கேபிள் தான் இருக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. 42 வோல்ட்டு 1.5 ஆம்ப்ஸ் 63 வாட் சார்ஜர். அதாவது இதில் இருக்கு. கனெக்ட் பண்ண வேண்டிய தெரியல. அப்புறம் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தாவும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு பைக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நார்மலாக பெரிய பைக் மாதிரியே இருக்குது. ஓகே, ஹேண்டில் வந்து இந்த இதெல்லாம் பிரேக்ஸில் கரெக்டாக தான் இருக்குது, மூவ் ஆக முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணணும், அப்போ தான் அது ஸ்டெடியாக இருக்கும். ஸோ லாக் பண்ணணும். ஸோ இதான் லாக் ஆகிடுச்சு இப்போ. ஸோ திஸ் இஸ் ஹெட்லைட்டு. அதுக்கு நல்ல ஹெட்லைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சாவி கொடுத்துருக்காங்க, நம்ம சாவி எடுத்துக்கலாம். சாவி எடுத்தாச்சு. ஸோ இப்போ சாவியில் பார்த்தோன்னா 3 சாவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஆன் பண்ணுற பட்டன் இருக்கும். போட்டு
வந்து சாவி இருக்குது. ஆனால் இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடலில் பார்த்தோன்னா அந்த சாவி இருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து சார்ஜர் லைட் இருப்பாங்க. எவ்வளோ சார்ஜர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி கூட உங்களுக்கு லைட் எரியும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லைட் ஆஃப் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆஃப் மோடு, இது ஆன் பண்ணும்போது முன்னாடி லைட் எரியாது. மோஸ்ட்லி இது த்ரோட்டல் ஆகும், முன்னாடி போகும். ஆனால் இது வந்துட்டு முன்னாடி லைட் எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேஃப்டிக்காக பின்னாடி கம்மி. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான், எல்லாம் செட்டப் முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரூஸ் இதை செட்டப் பண்ணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் நான் சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஓட்டு பற்றி தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துட்டு இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தாதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து 5.7 5.8 இருப்பேன். மோஸ்ட்லி எனக்கு ஓகே சரியாக போகும். எங்கள் ஒய்ஃப் கூட ஓகே ஆகும், அவங்க கூட 5.5 அப்படி தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஹெவியாக இருக்கவங்களுக்கு பத்தாம் போல இருக்குது. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து எவ்வளோ நம்ம ஸ்பீடு போகிறோன்றனா காமிக்கிறது இல்லை. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து லாக் இருக்குது. ஸோ தட் நம்ம எதுவும் தெஃப்ட் ஆகாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி தெஃப்ட் ஆஃப் கூட நீங்கள் வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பைசைக்கிள் லாக் கூட இது வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் ஆன்டி தெஃப்ட் லாக் அது மாதிரி. அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நம்ம ஸ்க்ரூ கழட்டியாச்சு. ஸ்க்ரூ கழிச்சிட்டு இப்போ வந்து இந்த பேஸ்கெட் வந்து ஸோ பேஸ்கெட்டிங் வச்சுட்டு இது வந்து ஸ்க்ரூ செட்டப் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அவங்க ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுக்கல, எடுத்து ஸ்க்ரூ நம்மளுக்கு எதுனா போட்டேன். அவனுக்கு எதுமா கொடுத்தாங்க. நம்ம ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப எனக்கு சீட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சீட்டு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப எனக்கு. சரியாக போச்சு, இது ஓகே, இது மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னு இந்த இண்டிகேட்டர் காமிக்குது. ஸோ அந்த பேட்டரி சார்ஜ். ஸோ அப்போ நம்ம த்ரோட்டல் பண்ணி போகிறது தான், அவ்வளோ. கால் மேலே வச்சுட்டு நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போது ஓட்டலாம். ஸோ இப்போ எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு ரவுண்ட் போகிறேன். ஆனால் வந்து வித்தவுட் ஹெல்மெட் வந்து இந்த சின்ன டோன்ட் டச் எனிதிங் வித்தவுட் ஹெல்மெட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் பர்பஸ்க்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் இது மாதிரி வெஹிக்கிள் ஓட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அந்த இது வந்து 2 பேர் அலௌட் இல்லை. ஏன்னா இது மேக்ஸிமம் வெயிட் வந்து 120 kg தான். ஸோ நான் வந்து 72 கிலோ இருக்கேன், எங்கள் பாப்பா வந்து ஒரு 15 கிலோ இருக்கா. டோட்டலாக ஆட் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் சும்மா ட்ரையலுக்காக இங்கே போகிறோம். ஸோ இது வந்து நாட் ஃபார் ரியல் டிரைவிங்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மூத்தாக தான் போய்ட்டுருக்கு. நாங்கள் வந்து அப்ஹில் ட்ரை பண்ணணும், மேபி நான் அப்புறம் ட்ரை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம்.